ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 ரூபா ஷாம்பை வச்சு தான் 3 டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிளேட்டில் ப்ளீச்சிங் சோடா போட்டுக்கோங்க. அடுத்து ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா தண்ணியில் தொட்டு நினச்சிட்டு நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ளீச்சிங் சோடாவையும் ஷாம்புவையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா பென்சிலால் செவுத்துலலாம் கிறுக்கி கிறுக்கி வச்சுருப்பாங்க. அந்த கரைகள்லாம் நம்ம என்ன தான் தண்ணி தொட்டு தொடச்சாலும் போகவே போகாது. இப்போ நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக சுலபமாக அந்த கரைகள்லாம் ஈஸியாக போகுது. நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தொடச்சிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு காட்டன் துணியால் நல்லா நினச்சி செவுத்தை வந்து ஒரு 4 வாட்டி நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா செவுர் வந்து பளிச்சுன்னு சூப்பராகிடும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக க்ளீனாக அழுக்கே இல்லாமல் செம்மையாக இருக்குது செவுரு. நீங்களே பாருங்கள். நம்ம வீட்டில் ஸ்விட்ச் பாக்ஸ் கிட்ட இந்த மாதிரி நல்லா அழுக்குகள் கரைகள்லாம் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸே இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக அழுக்குகள்லாம் போய் நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம வீட்டில் தலைவாணி மேல் உரையை தான் நம்ம அடிக்கடி துவைச்சிக்கிட்டே இருப்போம். உள் உரையை வந்து நம்ம துவைக்கவே மாட்டோம். ஏன்னா அது உள்ளார வந்து ஸ்பாஞ்ச் இருக்கிறனால அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு பவுலில் வந்து ப்ளீச்சிங் சோடா போட்டுக்கோங்க. அப்புறம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷாம்பு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு காட்டன் துணியால் உள்வுரையை வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அழுக்கு கரைகள்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம அடிக்கடி துவைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. க்ளீனாக இருக்கும், வீடும் க்ளீனாக இருக்கும், தலைவாணியும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால். நான் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஊற்றி நுர வர வரைக்கும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். எவ்வளோ நுர வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், தலைவாணியோட உள்வரையை நான் காட்டுறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியால் நினச்சி நல்லா புழிஞ்சி அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் நல்லா தொடச்சி விடுங்க. அடுத்து சூப்பராக செம்ம ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காக தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பவுடர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பவுடர் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு காட்டன் துணியால் வேறு காட்டன் துணியால் நல்லா அதை நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விடுங்க. இது வந்து செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது முக்கியமாக சம்மர் சீசனில் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நல்லா வெயில் அடிக்கும். நல்லா காஞ்சோன்னு எடுத்து பார்த்தோன்னா செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் தலைவாணி, பெட்டு இதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் சோபாலையும் கரைகள் அழுக்கெல்லாம் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸே இதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வெயிலில் காய வச்சிட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். வீடும் நீட்டாக இருக்கும், பொருட்களும் பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிட்டிங்க அப்படின்னா அழுக்குகள்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.